வணக்கம். அதாவது நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இளமையோடு இருக்கிறதுக்காகவும், மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவும் ஜப்பானிய ரகசியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து சில பகுதிகள் நான் இங்கே சொல்கிறேன். அதை எழுதினவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த நூலை எழுத தொடங்கிய போது நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் காரணிகளை பற்றி வெறுமனே ஆராய்வதோடு நிறுத்திக்கொள்ள விரும்பவில்லை. இதில் கரை கண்டவர்களின் கூற்றுகளை கேட்கவும் நாங்கள் விரும்பினோம். ஒகினாவாவில் நாங்கள் எடுத்திருந்த பேட்டிகளை மட்டும் பிரசுரித்தால் அது ஒரு முழு நூல் அளவுக்கு நீளும். இதற்கு முந்தைய அத்தியாயத்தில் உலகின் பல பகுதிகளில் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை தத்துவங்களை பற்றி விவரித்திருந்தோம். இங்கு நாங்கள் குறிப்பிடுவது 110 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி தான். இன்று உலகில் 110 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 300 450 வரை இருக்கலாம் என்றாலும் ஆவணப்பதிவு மூலமாக உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 75 மட்டும்தான். அவர்கள் ஒன்றும் சூப்பர் ஹீரோக்கள் அல்லர். ஆனால் நாம் அவர்களை சூப்பர் ஹீரோக்களாகத்தான் பார்க்க வேண்டும். மக்களின் சராசரி வாழ்நாளின் அளவு உயர்ந்து கொண்டே இருப்பதால் இப்படி நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியத்துடன் நல்ல நோக்கத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நம்மாலும் அவர்களுடைய பட்டியலில் இடம் பிடிக்க முடியும். 110 வயதை கடந்த சிலர் என்ன கூறுகிறார்கள் என்பதை இங்கே சொல்லுகிறேன். மிசாவோ ஒகாவா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக உறங்குங்கள், நீங்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பீர்கள். ஆசுவாசமாக இருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பதட்டம் இல்லாமல் அமைதியாக ஆசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களை உற்பத்தி செய்து தள்ளுகின்ற ஒரு தொழிற்சாலை போல ஜப்பான் இருக்கிறது. இந்த ஆண்டில் ஒருவர் சகாரி மோமாய் என்றவர் 112 ஆண்டுகள் 150 நாட்கள் உயிர் வாழ்ந்திருந்தார். அப்போது உலகிலேயே மிகவும் வயதான ஆணாக அவர் இருந்தார். அவரை விட மூத்த பெண்கள் 57 பேர் இருந்தனராம். மரியா காப்போவில்லா 116 வயசு. அவங்க சொல்கிறாங்க, நான் என் வாழ்நாளில் இறைச்சியை உண்பதே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இறைச்சி அதிகமாக சாப்பிட்டதில்லை. அவர் இறந்தப்போ 116 ஆண்டுகள் 347 நாட்கள். 3 குழந்தைகள், 12 பேர குழந்தைகள், 20 கொள்ளு பேர குழந்தைகளையும் விற்று சென்றார். சரிங்களா? அவர் 107வது வயதில் என்ன சொன்னாருன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருப்பதற்கு நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் என்று நான் ஒருபோதுமே நினைத்து பார்த்ததில்லை. என்னுடைய கணவர் அனடோனியா காப்போவில்லா ஒரு கப்பல் தலைவர். அவருடைய 84வது வயதில் காலமானார். எங்களுக்கு 2 மகள்கள், ஒரு மகன். இப்போது எனக்கு ஏகப்பட்ட பேர குழந்தைகளும் கொள்ளு பேர குழந்தைகளும் இருக்கின்றனர். பழைய காலத்தில் விஷயங்கள் நன்றாக இருந்தன. மக்கள் நன்றாக நடந்து கொண்டனர். நாங்கள் நடனம் ஆடுவதுண்டு என்றாலும் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கும். லூயிஸ் அலர்கானின் மரியா என்ற பாடலுக்கு நடனமாடுவது என்றால் எனக்கு கொள்ளை விருப்பம். அப்பாடல் வரிகள் இன்று கூட எனக்கு நினைவிருக்கின்றன. எனக்கு பல பிரார்த்தனைகளும் தெரியும். இப்போதும் நான் அவற்றை கூறிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வால்ஸ் நடனம் மிகவும் பிடிக்கும். இப்போதும் இதை 107வது வயசில் சொல்கிறாங்க. இப்போதும் என்னால் அதை ஆட முடியும். கை வேலைப்பாடுகளிலும் எனக்கு விருப்பம் உண்டு. பள்ளி நாட்களில் கற்றுக்கொண்ட கை வேலைப்பாடுகளை இன்றும் கூட நான் செய்து வருகிறேன். அவர் பேட்டி அளித்து முடித்ததும் எழுந்து நின்று நடனமாடத் தொடங்கிவிட்டார். நடனம் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. அவர் அதை பெரும் ஆற்றலோடு ஆடிய போது பல ஆண்டுகள் இளமையாக தெரிந்தார். அவருடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் குறித்து அவருடன் கேட்கப்பட்ட போது, அது எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்நாளில் நான் ஒரு முறை கூட இறைச்சி உண்டது கிடையாது. ஒருவேளை அது எனது நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று பதிலளித்தார். ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் கூட பெரும் ஆற்றலுடன் நடனம் ஆடினார். பார்த்தீங்களா? அதுவும் அவருடைய இளமைக்கு காரணமாக இருக்கும். சரிங்களா?
ஜீன் கால்ட்மெண்ட் 122 வயசு. அவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வால்டர் ப்ரூனிங், அவர் 114 வயது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்களுடைய உடலையும் மனத்தையும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தாலே நீண்ட காலம் இங்கே உலாவிக் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடலும் சரி மனத்தையும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுட்டா உலாவிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் தினமும் இருவேளை மட்டும் உண்ணும் பழக்கமும் நீண்ட காலம் வேலை பார்த்ததும் தான் தனது நீண்ட ஆயுளுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வால்டர் ப்ரூனிங். அலெக்சாண்டர் இமிச் என்ன சொல்கிறார், நான் இன்னும் சாகவில்லை, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் 111 வயது. சரிங்களா? இது நோபல் பரிசு பெறுவதற்கு சமமானது இல்லைதான், ஆனால் நான் இவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன் என்று ஒரு நாளும் எண்ணியதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இந்த இக்கிகை அப்படிங்கிறது தான் 100 வயதுக்கு மேலே இளமையாக வாழக்கூடிய ரகசியம். 110 வயதை கடந்தவர்கள் மட்டுமல்ல, கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பெறாமல் நீண்ட ஆயுளுடன் பலர் இருக்கின்றனர். அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் கொண்டு வர உத்வேகம் அளிக்கும் பலவற்றை நமக்கு தெரிவிக்கின்றனர். வாழ்க்கையில் ஓய்வு பெறாமல் தங்களுடைய இக்கிகையை தொடர்ந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற கலைஞர்களிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது. எல்லா விதமான கலை வடிவங்களும் இக்கிகையை கொண்டிருக்கின்றன. அவற்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் கொண்டு வர முடியும். அழகை படைப்பதும் ரசிப்பதும் இலவசமானது. அதை அடைவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் வழி இருக்கிறது. சரியா? அப்புறம் ஜப்பானிய கலைஞர் ஹோகுசாய் அப்படிங்கிறவர் 88 வயது வரை வாழ்ந்திருக்கிறாரு. 100 வியூஸ் ஆஃப் மவுண்ட் ஃபியூஜி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருந்தார். அவர் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய 70 வயதுக்கு முன்பு நான் படைத்தவை எல்லாம் மதிப்பானவை அல்ல. என்னுடைய 73 வயதில்தான் மரம், செடி, கொடிகள், புல் பூண்டுகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளின் உண்மையான இயற்கை கட்டமைப்பை நான் புரிந்து கொண்டேன். என் 80வது வயதில் அதில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. எனக்கு 90 வயது ஆகும்போது அதன் மர்மத்தை நான் ஊடுருவி இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் 100 வயதை நெருங்கும் போது மிக அற்புதமான கட்டத்தை நெருங்கி இருப்பேன். என்னுடைய 110வது வயதில் நான் இழுக்கும் ஒவ்வொரு கோடும், நான் வைக்கும் ஒவ்வொரு புள்ளியும் வாழ்க்கையின் உள்ளுணர்வோடு சங்கமமாகி இருக்கும். அப்படியே அவர் எழுதியிருக்கிறார் 77வது வயதிலேயே. சரிங்களா? இப்போ அவங்க மனசுலேயே நாங்கள் 100 வயசு 110 வயசு வரைக்கும் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே நான் எடுத்த காரியத்தை முடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறேன். இது அபத்தமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கார்மன் ஹெரோரோ அப்படிங்கிற பெண் ஓவியர் அவர் சொல்லியிருக்காரு. கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு வயதாகி உங்களுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய உடலின் பாகங்களின் முனகல் சத்தங்களை கேட்டுக்கொண்டு நடு இரவில் நீங்கள் தூங்காமல் தவித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கலாம். கீழானோரின் மனங்களில் உங்கள் கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது. தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பதுதான் அது. உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எப்படி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒன்றை குறித்து மட்டும்தான் மனத்தால் சலிப்படைய முடியாது. அதிலிருந்து அதனால் தப்பிக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தால் மனத்தை பயமுறுத்த முடியாது, பின் வருத்தம் கொள்ள வைக்க முடியாது. ஸோ உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, எப்படி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை மட்டுமே நீங்கள் யோசிங்க. நீங்கள் உங்கள் கவலைகளை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படி இருந்தால் நம்ம நிறைய காலம் நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை அளிக்கின்ற நபர்களோடு சேர்ந்து கொள்ள தேவையான அளவு அனுபவம் எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கு போகப் போகிறோம் போன்ற கேள்விகள் குறித்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிந்திக்க தொடங்கிய போதுதான்
இது குறித்து எவ்வளவு குறைவாக ஆராயப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு நான் வியந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. நீங்கள் எப்போதுமே நிகழ்காலத்தில் சஞ்சரித்து கொண்டிருங்கள். பின்னால் திரும்பி இறந்த காலத்துக்கு செல்லாதீர்கள். நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் கணத்தோடு உங்களால் உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ள முடிந்தால், உங்களால் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்க முடிந்தால், உங்களை சுற்றி இருப்பவர்கள் குறித்து ஆர்வம் கொண்டிருக்க முடிந்தால், உங்களால் தானாகவே நிகழ்காலத்தில் லயித்திருக்க முடியும். நிகழ்காலத்தில் லயித்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் நீண்ட காலம் வாழ முடியும். இறந்த காலத்தை நினைத்து வேதனையோ வருத்தமோ படாமல் நிகழ்காலத்தில் லயித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும். இக்கிகை அப்படின்னு 2-3 தடவை சொன்னேன். நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம்தான் இக்கிகை. சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது மட்டுமே 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற தாக்கத்தை உங்களுக்குள் தோற்றுவிக்கும். இது ஜப்பானிய பழமொழி. சரிங்களா? வயது ஏறிக்கொண்டிருக்கும் போது இளமையாக இருக்கும் கலைதான் இக்கிகை. இந்த புத்தகம் கிடைச்சா படிங்க. தினமும் ஒரு பாட்டு நான் படிக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கேளுங்க. நன்றி.